அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜிஆர் இருக்காரு. நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பேச போகிறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது குரு பயிற்சி வரப்போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வருடம் குரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இல்லை நிறைய பரிகாரங்களாக இருக்கட்டும், மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்னமோ தீராமல் இருந்துகிட்டே இருக்கே குருஜி, இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அருமையான கேள்வி. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயிலில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, மனுஷன் மட்டுமல்ல, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசனத்தை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மனிதன் கலங்கி போகிறான், கண்ணீர் சிந்துறான். யார் காப்பாற்றுவாங்க என்று ஒரு நிலை வரும்பொழுது எதுவும் இல்லைன்னா உறவும் உதறி போய் விடுகின்றது. அற்ற குலத்து அருநீர் பறவை போலதான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஜோதிட பலன் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் என்று சொல்லுவேன். அந்த மூன்று பலமும் கலந்தது தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது மனோபலம், அந்த தைரியம் இருக்கா, அந்த தைரியத்துக்கான சாட்சியே குரு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு சரியாக அமையணும். அதான் சொல்லுவாங்க, தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு தான் அந்த குரு பகவானுடைய பயிற்சி. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, மனத்தில் எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவீங்க. சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து செல்கிறதே ஒழிய நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியல என்ற புலம்புவைத்தானே பார்க்க. அருமையான கேள்விங்க, அருமையான கேள்வி. ஜோதிடம் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. நல்ல தசாபுக்தி, நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுக்தி இருக்கணும். கோடீஸ்வர யோகம் கிட்டும், கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்வதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான். அதே நேரத்தில் தெய்வ பலம் நமக்கு வேணும். அந்த தெய்வ பலம் இருக்கணும். அப்படி இந்த தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். கொடுப்பவன் குருவாக இருந்தாலும், பார்ப்பவன் குருவாக இருந்தாலும், அதை தடுப்பவன் யாருன்னா சனி பகவான். கர்மா தானே. அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான எந்த ஆலயம் சென்று வழிபட்டார், அதாவது ஒரு பூட்டு இருக்குமா, அந்த பூட்டை சரியான சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். நீங்கள் தங்க சாவியே வச்சிருந்தாலும் திறக்க முடியாது. அப்போ இந்த கர்மா, இப்போ உதாரணமாக மேஷராசி இந்த குரு பயிற்சி 2026 சென்று வழிபடக்கூடிய ஆலயத்தையும் தெய்வத்தையும் நான் சொல்கிறேன். மக்களே, நம்மளோட மாயன் மயம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குருஜி போட போகிற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ 12 ராசிக்கான சிறப்பு தெய்வ வழிபாடு மற்றும் எந்த கோவிலுக்கு அவங்க போனால் அவங்களோட கஷ்டங்கள் தீரும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கேன் குருஜி. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக துலாம் ராசி நேயர்கள், இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இவங்க எந்த கோவில் போகலாம், எந்த தெய்வத்தை சிறப்பாக வழிபாடு செய்யலாம்? அருமையான ஒரு கேள்வி. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஜோதிடம் என்பது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 பலம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். இந்த 3 பலத்தில் தெய்வ பலம், ஒரு மனிதனுக்கு தெய்வ பலம் குறைகின்ற வாய்ப்பு உண்டு.
மனோபலம் மாறுகின்ற வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த தெய்வ பலம் இருந்து விட்டால் அந்த 2 பலத்தையும் நமக்கு சேர்த்து தரும். அப்படிப்பட்ட வகையில் அருமையான ஒரு கேள்வி. 2026 3 பயிற்சிகள். இந்த வருடத்தினுடைய இறுதியில் நம்ம ராகுகேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். கர்மாவின் கர்த்தாவாகிய சனி பயிற்சி நம்மை கடந்து கொண்டிருக்கின்றது, பலனை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ஒரு அற்புதமான ஒரு இதை சொல்ல போகிற ஒரு நுணுக்கமான சூட்சமமான விஷயம். நமக்கெல்லாம் தெரியும், தேவகுரு இருக்குற மாதிரி தான் அசுரகுரு. அசுரகுரு சுக்ராச்சாரியா, தேவகுரு பிரகஸ்பதி. இந்த இருவருமே பயிற்சி ஆகின்றார்கள். எங்கு பயிற்சி ஆகின்றார்கள்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அல்லவா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி தேவகுரு பயிற்சி, குரு பயிற்சி. அதே காலகட்டத்தில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சியும் நடைபெறுகின்றது. எங்கு? அங்குதான் நிற்க வேண்டும். அதுதான் சந்திரனுடைய மனோகாரன் இருக்கக்கூடிய கடகத்திலேயே 2 குருமார்களும் வருகின்றனர். எப்படி இருக்கும் இந்த சூழ்நிலை, எப்படி இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். ஒரு மின்னல் வருகின்றது, அடுத்த இடி வருகின்றது, மின்னலும் இடியும் கடந்து போனவன் மழை பொழிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் துலாம் ராசிக்கு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் 10ல் குரு கொஞ்சம் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். 10ல் குரு என்றாலே போதும், பதவி பறிபோகும். 10ல் குரு வருவது அவ்வளவு சிறப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லவில்லை. அந்த 10ல் குரு யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வருகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10 பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோகசனியாக இருக்கின்றார். ரோகசனியாக இருந்து பலன் தருகிறார் சனி பகவான். குரு பகவான் 10ல் பார்த்தீங்கன்னா 10ல் குரு வருவது பதட்டமடைய செய்யும், பதவி பறிபோகும் என்றெல்லாம் சொல்வார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே குரு பயிற்சி என்று தனியாக பேசியிருந்தாலும் கூட இப்படி வந்துடுச்சு, வருமுன் தடுப்பது. மழை வருதில்லை, மழை வந்தபின் கொடை எடுத்து செல்வதில் புத்திசாலித்தனம் இல்லை. மழை வருவதற்கு முன் கொடை கொண்டு செல்பவனே புத்திசாலி. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் சென்று நின்று வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆலயத்தை சொல்கிட்டேன். தயவு செய்து இந்த ஆலயம் காரணம் இப்போ நான் சொல்லணும். காரணம் என்னன்னா 10ல் குரு இருப்பதை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்வார்கள். கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்னுடைய துலாம் ராசிக்காரர்கள் சென்று நின்று வணங்க வேண்டிய ஒரு ஆலயம். தேவகுருவும் அசுரகுருவும் இருக்கக்கூடிய ஒரு இடம், சந்திரனுடைய இடம். அப்ப மனோநிலையும் ஒரு சிறப்பாக இருக்காதல்லவா? நீங்க சென்று நிற்க வேண்டியது சோரி பிரசன்னம் சொல்கின்றது. பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து திருச்சி போறோம், இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல வலது பக்கம் செட்டிக்குளம் முருகன் கோவில் இருக்கிற அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தின் சிறப்பு நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, தேவகுருவும் அசுரகுருவும் ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஆலயம் சென்று வழிபடுவது ஒரு அற்புதமான மாற்றத்தை தரும். இந்த ஆலயத்தினுடைய ஆண்டவனாகிய முருகன் தன்னுடைய வாகனமாக கொண்டு இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கடை, ஒரு ஆடை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கின்றார். அதே நேரம் வேறன் கையில் வேலைத்தானே பார்த்திருக்கிறோம். இந்த ஆலயத்திலே கரும்பை பார்க்கலாம். அதனால அந்த ஆண்டவனுக்கு பேரு கரும்பாயிரம்னே பேர். அருமையான ஆயுதம். கரும்பினுடைய சிறப்பு என்னன்னா, நுனியிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அடிக்கரும்பு இனிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இதுவரை பட்ட கஷ்டம், மனவேதனை, துன்பம், ஏமாற்றம், இழப்பு அத்தனையும் மொத்தமாக தருவது தான் இந்த 10ல் குரு. அத்தனையும் அப்படியே புரட்டி போடுவது தான் முருகன். என்னுடைய அனுபவத்தில் இந்த ஆலயம் சென்று நின்று முருகா என்று கதறி நிற்பவர்களுக்கும் காத்திருப்பவர்களுக்கும் கரும்பாயிரம் யாரையும் கைவிட்டு விடுவதில்லை. ஒரு முறை இந்த ஆலயம் சென்று இந்த முருகன் சின்ன குன்று தாங்க, அழகான குன்று. இந்த குன்றின் மேல் இருக்கின்ற அந்த குமரனை மனமுருக வழிபட்டுத்தான் பாருங்களேன். எத்தனை நதியில் நீதாடணும், எத்தனை ஆலயங்களுடைய கதவை தட்டினோம், யாரிடமோ கையேந்தி நின்றோமே. ஒரே ஒரு முறை இந்த முருகனுடைய ஆலயம் சென்று நின்று வணங்கி பாருங்கள். வாழ்வானது சொல்வார்கள் அடிக்கரும்பு, நுனிக்கரும்பிலிருந்து அடிக்கரும்பை நோக்கி வருவது போல வாழ்க்கையில அனுபவங்களை பாடங்களாக தோன்றி இழந்ததை திரும்ப பெற்று, இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் தான் செட்டிக்குளம் முருகன்.